களத்தில் சசிகலா, கதிகலங்கும் அதிமுக. கட்சியை ஒன்றிணைத்து விடுவேன் என்று அவ்வப்போது பத்திரிகையாளரை மட்டும் சந்தித்து பேசி வந்த சசிகலா, இப்போது தனது ஆதரவாளருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார். சமீபத்தில் டெல்லி சென்ற இபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது சசிகலா ஓபிஎஸ்ற்கு கட்சியில் இடமில்லை என்பதை தெளிவுபடுத்தினார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த சசிகலா, மயிலே மயிலே இறகு போடு என்று கேட்டால் கிடைக்காது, அதை பிடித்து எடுக்க வேண்டும் என்ற வாசகங்களுக்கு ஏற்ப கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்று இபிஎஸ்ஸிடம் பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. எனவே அதிமுகவின் எம்எல்ஏக்களை சசிகலா தன் வசப்படுத்தி இபிஎஸ்ஸை தன் வழி கொண்டு வர முடிவெடுத்துள்ளாராம். இதன் அடிப்படையில் 70% எம்எல்ஏக்களிடம் பேச்சுவார்த்தையை முடித்து விட்டாராம் சசிகலா. ஒரு சில வாரங்களிலேயே அதிமுக எம்எல்ஏக்கள் போயஸ் கார்டனுக்கு படையெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சசிகலாவின் இந்த முயற்சிக்கு பாஜக மேலிடமும் ஆதரவாக இருப்பதாகவும் தகவல் வருகின்றன. அடுத்தடுத்து சந்திக்கும் எம்எல்ஏக்களின் வரிசையில் முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறார்களாம். குறிப்பாக இபிஎஸ்க்கு அதிகமாக முட்டு கொடுத்து பேசும் முன்னாள் அமைச்சர்களே இதில் இருப்பது தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால் இனி அதிமுகவில் அடுத்தடுத்த அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இது போன்ற அரசியல் செய்திகளுக்கும் தகவல்களுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.